ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை சார் ஜாதகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முந்தின வீடியோவில் விஜயை பற்றி ஜாதகம் போட்டிருந்தேன், அவரோட சாரோட ஜாதகம் போட்டிருந்தேன். அதில் குறிப்பாக எதனால் இந்த 52வது வயசில் ஒரு முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது தெளிவாக போட்டிருந்தேன். அதை எப்படி நான் 7 வருஷம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக போட்டுட்டேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். பல பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, பல பேர் ஃபோன் பண்ணியே சொன்னது, ரொம்ப நன்றி. ஸோ நிறைய பேர் இதில் கேள்வி கேட்டது, அடுத்தது அண்ணாமலை சார் ஜாதகத்தை போட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அண்ணாமலை சார் ஜாதகத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கலை. ஸோ சரி, நிறைய பேர் கேட்டதுனால ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிலேருந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் எடுத்து போட்டுட்டு தான் பார்த்துருக்கேன். ஸோ இதில் இன்னொரு சந்தேகம், அந்த வீடியோவில் போன விஜய் சார் வீடியோவில் ஒரு சில சந்தேகம், சில பேர் இது நீங்கள் முதலமைச்சர் ஆகிற யோகம் விஜய் சாருக்கு அந்த காம்பினேஷன் இருக்குது அப்படின்றது சொன்னீங்க, ரைட்டு. ஆனால் அது ரஜினிகாந்த் சார் ஜாதகத்துலேயும் இருக்குது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்துலேயே அது இருக்குது. அப்போ அவர் ஏன் முதலமைச்சர் ஆகலை அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு. அதாவது உண்மையாக சொல்லணுன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஜாதகத்துலேயும் முதலமைச்சர் யோகம் உண்டு. ஆனால் அவர் அந்த நேரத்தை தவற விட்டுட்டார், மிஸ் பண்ணிட்டார். அவர் 90s வந்திருந்தாலோ அல்லது 2000களில் ஒரு 2010க்கு முன்னாடியாவது அரசியல் எப்பயாவது வந்திருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 தடவையாவது முதலமைச்சர் ஆகியிருப்பார், அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் அந்த நேரம் தவற விட்டுட்டார், மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் திருப்பி அந்த வயது போனதுக்கப்புறமேட்டு அவரால் திருப்பி அரசியலை பற்றி யோசிக்க முடியாமல் போன காலகட்டம். அதுதான் விஷயம், காரணமே அதுதான். ஸோ இப்போது அண்ணாமலை ஜாதகத்துக்கு வந்துடலாம். அதில் குறிப்பாக நான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விஜய் சார் வீடியோ பார்க்கல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ அதுதான் போட்டிருக்கேன். கீழே கமெண்ட்ஸ்லேயும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் சொன்ன மாதிரி தான் இதுலேயும் நம்ம அண்ணாமலை சார் ஜாதகத்தை போட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரியும். இது ஒன்றுமே அந்த வீடியோ பார்க்காம இதுக்கு வந்தவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். நான் அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ணாமலை சார் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஜூன் 4 1984 பிறந்திருக்கார் தமிழ்நாட்டில். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் அவரோட ஜாதகம் தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா ராசி கரெக்டாக பார்த்தாச்சுன்னா அவருக்கு கடகராசி, அதே மாதிரி செவ்வாய் சனி துலா ராசியில் இருக்குது. இதில் பார்க்குறது என்னென்னா செவ்வாய் சனி ரெண்டுமே வக்ரம். அப்புறம் கேது அதுக்கு அடுத்த வீட்டில் விருச்சிகத்தில் கேது வரும், தனுசில் குரு வரும், குருவும் வக்ரம். அதுக்கு அடுத்தது ரிஷபராசி, ரிஷபத்தில் 4 கிரகம் இருக்குது, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இதுதான் அன்றைய தேதியில் எடுக்கப்பட்ட ஜாதக கட்டம். இதில் அவருடைய லக்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா அது லக்னம் என்னன்னு சொல்லி அவர் சொன்னால் தான் தெரியுமே தவிர, நம்ம யூடியூப்பில் ஏதோ 4 பேர் இந்த லக்னத்தை போட்டிருக்காங்க, இதுதான் அவர் லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்தால் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நம்ம அந்த விஜய் சார் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண மாதிரியே இந்த ஜாதகத்தையும் நம்ம முதல்ல லக்னமே இல்லாமல் பார்க்க போகிறோம், சரிங்களா? அது முதல் பாயிண்ட்டு, ரைட்டு. இப்போ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் புரியும். இந்த ஒரு ஜாதகத்தை ஒரு செகண்ட் பார்த்தாலே நல்ல ஜோதிடர்கள் சிம்பிளாக ஒரு பாயிண்ட்டு சொல்லிடுவாங்க, சரிங்களா? அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் மதுரையில் இருக்கார். மதுரையில் ஒரு கிராமத்து பக்கம் ஒருத்தர் இருக்கார், நல்லா படிச்சிருக்காரு, 1க்கு 2 டிகிரி முடிச்சிருக்காரு, பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல படிப்பாளி, நல்ல புத்திசாலி, திறமசாலி, எந்த குறையுமே இல்லை, சூப்பரான டேலண்டடான பர்சன். ஆனால் அவர் வேலை தேடணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பக்கம் தேடுறாரு, வேலை பெருசாக கிடைக்கல. சென்னை பக்கம் போய் தேடுறாரு, அங்கேயும் பெருசாக வேலை கிடைக்கல. அப்படியே கொஞ்சம் வேலை கிடைக்கலன்னு சுற்றிட்டு இருக்காரு. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பெருசாக யாரும் மதிக்கிறது இல்லை. இன்னும் இவன் வெட்டியாக தான் சுற்றிட்டு இருப்பான், இவனுக்கு ஒரு வேலை வெட்டியும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஊரில் பேச்சு ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்கிட்டாவது வெளியில் வேலை கிடைச்சாலும் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஃபாரினில் துபாயிலே வேலை கிடச்சிடுது.
துபாயில் வேலை கிடச்ச உடனே கிளம்பிடுறார். அங்கே கிளம்புனா மிகப்பெரிய வேலை, நல்ல முதலாளி அமைஞ்சிருக்காரு. அந்த முதலாளி இவரை ரொம்ப சௌகரியமாக பார்த்துட்டு இருக்கார், எந்த குறையுமே வைக்கல. இவர் பேருக்கு தான் வேலை பார்க்குறாருன்னு அதில் சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே இவரும் கிட்டத்தட்ட முதலாளி ரேஞ்சுக்கு நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறார். எந்த குறையுமே இல்லை, நல்ல சொகுசான வாழ்க்கை, நல்ல சம்பாத்தியம், சௌகரியமாக இருக்கார். அப்படியே வந்து துபாயில் ரொம்ப வருஷம் வேலை பார்க்குறாரு. அப்பப்போ வருஷத்துக்கு 1 மாதம் வேணா ஊருக்கு வந்துட்டு சொந்தக்காரங்களை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவார். இதுதான் அவருடைய வேலை. இது எப்படி போகுதுன்னா ஒரு 8-10 வருஷம் இப்படியே போகுது, எந்த குறையுமே இல்லை, சூப்பராக இருக்கார். அப்புறமேட்டு ஒரு 10 வருஷம் கழித்து அவர் யோசிக்கிறார், நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா செட்டில் டவுன் ஆகிட்டோம், ஊரில் வந்து கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டாச்சு, சௌகரியமாக இருக்கா, எந்த குறையுமே இல்லை. ஆனால் நம்ம சொந்தக்காரங்கள்லாம் விட்டுட்டு ஃபாரினில் வந்து வேலை பார்க்குறோமே, எதுக்கு நம்ம இவ்வளோ டேலண்டடான ஆள், நம்ம எதுக்கு இங்கே ஃபாரினில் இருக்கணும், நம்ம பேசாமல் மதுரை பக்கமே போய் ஏதாவது தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலாளிகிட்ட சொல்லிட்டு மதுரை பக்கம் கிளம்புறாரு. மதுரைக்கு வந்துட்டு இவர் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சுருப்பார் இல்லையா, அந்த 10 வருஷத்தில் அதெல்லாம் போட்டு ஒரு தொழிலும் ஆரம்பிக்கிறார். தொழில் ஆரம்பித்தாச்சுன்னா அந்த தொழில் இவர் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கே தவிர தொழிலேருந்து ஒன்றும் வருமானம் வந்த மாதிரி தெரியல. ஒரு 2 வருஷம் பார்க்குறாரு, கையில் இருக்க காசும் காலி, தொழிலும் பிக்கப் ஆக மாட்டேங்குது. ஸோ தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு குழப்பத்தில் இருக்கார். அப்போ வந்து முதலாளியை கூப்பிட்றார், விஷயம் தெரிஞ்சவர். ஸோ அப்போ வந்து வேறு வழி இல்லாமல் சரி முதலாளிக்கிட்டே அங்கேயே போய் பொழைச்சிக்கலாம், அங்கேயே போய் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி துபாய்க்கு கிளம்புறார். இந்த மாதிரி சம்பவம் நம்ம வாழ்க்கையில் கண்கூடாக பல பேர் நம்மளே பார்த்துருப்போம். அது என்ன மாதிரி ஜாதகம் தெரியுமா? இந்த மாதிரி ஜாதகம் தான். என்னங்க அண்ணாமலை ஜாதகத்தை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கே சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அவர் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெளிவாக புரியும். இது முதல் விஷயம். என்னென்னா நிறைய பேர் ஜோதிடர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். ஒருத்தர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு ஜோசியரை பார்த்தேன், வயசானவர். அவர் சொன்னார், எனக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஜோதிடத்துறையில் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர்கிட்ட சின்னதாக ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டேன். அது என்னென்னா ஜோசியத்தில் ஃபாரின் பிளானட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ராகு கேது ஃபாரின் பிளானட்டு அப்படின்னார். சூப்பர். அடுத்தது இன்னொரு கிரகம் இருக்கா, அது என்ன அப்படின்னு கேட்டேன். இன்னொரு கிரகம் இருக்கா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருந்தார். அதாவது இந்த சந்தேகம் ஜோசியர்களுக்கே பல பேருக்கு தெரியாது. ஒருத்தர் ஃபாரின் போனோன்னா என்னென்ன கிரகம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஃபாரின் பிளானட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ராகு கேது மட்டும்தான் ஃபாரின் பிளானட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் விஷயம் ராகு கேது மட்டும் இல்லை, குருவும் கூட தான். குரு கூட ஃபாரின் பிளானட்டு தான். ஸோ இப்போ இந்த அண்ணாமலை சார் ஜாதகத்தை பார்க்கலாம். பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ஜாதகத்தில் ராகு கேது சரிங்களா, அதில் ஒரு கோடை போடுங்க. ராகு ரிஷபத்தில், விருச்சிகத்தில் கேது, அது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டோன்னா என்ன ஆகும்? ராகுக்கு அந்த பக்கத்தில் எல்லா கிரகமும் இருக்கும், இந்த பக்கத்தில் குரு ஒரே ஒரு கிரகம் மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஜாதகத்தை பார்த்தாலே ஈஸியாக சொல்லிடலாம். இது ஃபாரினுக்கு உண்டான ஜாதக அமைப்பு, வெளியூர் இல்லை வெளிநாடுக்கு உண்டான ஜாதக அமைப்பு. எதனால் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேனே, ஃபாரின் பிளானட்டு குரு. இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில் குரு மட்டும் இருந்துட்டாலே இவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? பிறந்த ஊரில் பெருசாக முன்னேற்றம் இருக்கோ இல்லையோ, வெளியூர் இல்லை வெளிநாடு போயிட்டு பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைவாங்க. வெளியில் போனால் தான் நல்ல பேர், புகழ், சம்பாத்தியம், வாழ்க்கை எல்லாமே, ஜீவனமே வெளியில் தான். பிறந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் பெருசாக முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் இல்லைன்னா அவங்க டேலண்ட்டுக்கு உண்டான முன்னேற்றம், அவங்க பொட்டென்ஷியலுக்கு உண்டான முன்னேற்றம் இருக்கான்னா ஒன்றும் இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இது ராகு கேதுக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா, அதுவும் மெயின். இப்போ இந்த சந்தேகமும் பல பேருக்கு இருக்குது. இந்த ராகு கேதுவை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ராகு கேதுக்குள்ளே நிறைய கிரகம் இருக்குது, இல்லை வெளியில் நிறைய கிரகம் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு உண்டு. அது சிம்பிளாகவே பார்த்துடலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா ராகு வந்து பாம்புடைய வாய்ப்பகுதி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கேது வந்து உடல் பகுதி, அதோட வால், அதெல்லாம் சொல்கிறது கேது தான்.
ஸோ அப்போது இந்த ராகு கேது முதல்ல எப்படி போகும், மூவ் ஆகும். கிளாக் வைஸில் மூவ் ஆகாது, ஆன்டி கிளாக் வைஸில். அதாவது பொதுவாக எல்லா கிரகங்களும் எப்படி போகும்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும். ஆனால் ராகு கேது மட்டும் ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகும், பேக்வேர்ட்ஸாக போகும். அதுதான் வித்தியாசம். அப்போது இந்த ராகு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ராகு இருக்குது. ரிஷபத்துலேருந்து அடுத்தது இந்த ராகு எங்கே போகும், மேஷத்துக்கு போகும். அதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டு. ராகுக்கு இது போகிற மூமெண்ட்டே அதுதான். ஸோ ரிஷபம் டு மேஷம், மேஷத்துலேருந்து மீனம் போகும். அதுதான் ராகுக்கு இது போகிற வழி, ராகு போகிற வழி. இப்போ கேது எங்கே போகும், கேது வந்து அடுத்தது இப்போ விருச்சிகத்தில் இருக்க கேது அடுத்தது துலா ராசிக்கு வரும், அதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு வரும். ஸோ இப்படி தான் கேது ட்ராவல் ஆகும். ஸோ அப்போ வந்து ராகுவோடைய அந்த பாம்புடைய வாய்ப்பகுதி ராகு, அதுலேருந்து கரெக்டாக நம்ம உடம்பு வால் எங்கே முடியுதுன்னா கேதுவில் முடியும். ஸோ அப்படி நம்ம கோடு போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த எல்லா கிரகங்களும், இந்த சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், சனி, செவ்வாய், எல்லா கிரகங்களும் ராகு கேது உடம்புக்குள்ளே வந்துடும். அப்போ ராகு கேது உடம்புக்கு வெளியில் என்ன கிரகம் இருக்குன்னா குரு ஒரே ஒரு பிளானட் மட்டும் இருக்கும், அதுதான் ஃபாரின் பிளானட். ஸோ அதனால் இந்த ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம், பிறந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூர் இல்லை வெளிநாடு போனாங்கன்னா சூப்பரான வாழ்க்கை உண்டு இந்த ஜாதகத்துக்கு. அவங்க வேலைக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, வெளியில் போனாங்கன்னா சிறப்பான யோகம். சரியா? ஸோ இதுதான் இவங்க ஜாதகத்தோட ஸ்டார்டிங் ஹைலைட்டு. மற்றபடி நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, இதில் இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லலாம். எல்லா ஜாதகத்துலேயும் எல்லா யோகமும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம போட்டோன்னா ரொம்ப குழப்பிப்போம், அது வேண்டாம். ஸோ இப்போ பேசிக்கே இதுதான் இந்த ஜாதகத்தோட அவுட்லைன். ஸோ ரைட்டு, இப்போ அடுத்தது வந்துடலாம். இப்போ விஜய் சார் ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்த்தோம், அவர் எந்தெந்த வயசில் எந்தெந்த படம் நடித்தார், என்னென்ன விஷயங்கள் நடந்தது அவர் வாழ்க்கையில், ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அண்ணாமலை சார் ஜாதகத்துலேயும் எந்தெந்த வயசில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, இனிமேட்டு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், விஜய் சார் ஜாதகத்துக்கும் அண்ணாமலை சார் ஜாதகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எதில் தெரியுமா? அந்த கணக்குலேயே வித்தியாசம் வரும். ஏன்? விஜய் சார் ஜாதகத்தில் குரு ஸ்ட்ரெயிட்டு, ஆனால் அண்ணாமலை சார் ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருக்குது. அப்போ குரு வக்ரகதியில் இருக்கும்போது நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, முதல் 12 வருஷம் குரு வக்ரகதியில் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதற்குண்டான கால்குலேஷன்லேருந்து போட்டு ஆரம்பிக்கணும். அடுத்த 12 வருஷம் குரு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் எப்படி வரும், அதாவது 13 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் குரு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி போடணும். திருப்பி 25 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் குரு வந்து வக்ரகதியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் போடணும். இந்த மாதிரி எல்லாம் கால்குலேஷன் போட்டோன்னா பல பேருக்கு குழம்பிடும். இல்லை இன்னொரு சில பேர் வந்து நீங்கள் போங்காட்டம் ஆடுறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், விஜய் சார் ஜாதகம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 1 2 3ன்னு போட்டு அப்படியே ஆரம்பிச்சிங்க, இவர் ஜாதகத்துக்கு நீங்கள் அப்படி தான் போடணும் அப்படின்ற மாதிரி சில பேர் அடம்பிடிப்பாங்க. ஸோ அதனால் விஜய் சார் ஜாதகத்தில் போட்டாமையே நம்ம போடுறோம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும், இது என்னென்னா இவர் ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால குரு இருக்கிற வீட்டிலேருந்தே இந்த கவுண்டிங் ஆரம்பிக்குது. புரியுதா? விஜய் சார் ஜாதகத்தில் குரு எந்த வீட்டில் இருக்கோ அதுக்கு அடுத்த வீட்டிலேருந்து 1லேருந்து ஆரம்பித்தோம். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தோன்னா குரு எங்கே இருக்கார், தனுசு ராசியில் இருக்கார். ஸோ அப்போ வந்து தனுசுலேருந்தே 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ வந்து கரெக்டாக விருச்சிகத்தில் 12 வயசு முடியும், திருப்பி தனுசில் 13வது வயசு ஆரம்பிக்கும், அப்புறம் கரெக்டாக பார்த்தோன்னா விருச்சிகத்தில் 24 முடியும். ஸோ இந்த மாதிரி தான் கால்குலேஷன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். சரியா? இது சிம்பிளான ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஈஸியாக புரிக்கணுன்றதுக்காக இப்படியே நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்லேயே போட்டிருக்கேன். அதுதான் விஷயம். ரைட். இது வந்து நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், விஜய் சார் ஜாதகத்தை பார்க்கலன்னா முதல்ல நீங்கள் அதை பார்த்துருங்க. அதை பார்த்தாலே இது வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இவர் ஜாதகத்தில் பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ அண்ணாமலை சார் ஜாதகத்தில் முக்கியமான வருடங்கள், குறிப்பாக இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சூரியன் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ சூரியன் வந்து இருக்கிற கட்டத்தில் 6 18 30 42 54 66 போட்டுக்கலாம். இந்தந்த வயசில் தான் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு அவருடைய பதவி
அரசியலில் நடக்கக்கூடிய விஷயம். அது மெயின். அதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் 2 கட்டத்தோட ஏஜ் எடுக்கணும். என்னென்னா சனி செவ்வாய், அது அங்கிட்டு இருக்குது. சனி செவ்வாய் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 23, 35, 44, 47, 59 இந்த வயசுலலாம் சனி செவ்வாய் இருக்கிற வீடு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு அடுத்தது குரு இருக்கிற வீடும் பார்க்கணும். குருவோட வீடு என்னென்னா 25, 37, 49 இதெல்லாம் எடுக்கும். ஏன்னா நம்ம இப்போ சனி செவ்வாய் குருவெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இவர் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குங்க. இந்த சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுனா இதை பற்றியே தனியாக 1 மணி நேரம் டீட்டெயிலாக பேசலாம். அவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது. சனி செவ்வாய் சாதாரண விஷயம் இல்லை, அது செய்யக்கூடிய சமாச்சாரங்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ அது சாரோட ஜாதகத்தை வரும்போது நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிடும். இல்லை சிம்பிளான விஷயந்தான். சரியா? இப்போ ஆரம்பிச்சிடலாம். அதாவது அவருடைய 27வது வயசு, கரெக்டாக 27வது பிறந்த நாள் அப்போ அவர் ஐபிஎஸ் பாஸ் ஆகிறார். அது குறிப்பாக அவருடைய முதல் அட்டம்ப்ட்டு, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஐபிஎஸ் கிராக் பண்ணுறார். அது மிகப்பெரிய விஷயம், அது நல்லது. அதுக்கு அடுத்தது பார்த்தாச்சுன்னா அவருடைய கிட்டத்தட்ட 30வது வயசு. 30வது வயசுனா 29 வயசு 3 மாதம், கரெக்டாக 30 வயசு நடக்குது. 29 வயது 3 மாதத்தில் என்ன ஆகுறாரு? ஏஎஸ்பி, அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ், கர்கலா ஏரியாவில் ஆகிறார். அது வயசு எவ்வளோ? சூரியன் குறிக்காட்டுற வயசு 30 வயசு, 29 வயது 3 மாதம். சரிங்களா? ஸோ ஏஎஸ்பி ஆகிறார். அப்புறமேட்டு எஸ்பி ஆகிறார், சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். எங்கே? உடுப்பியில். அது அதே 30வது வயசில். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து சூரியன் இருக்கிற அந்த கட்டம் பார்த்திங்கன்னா அப்போ ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அப்போ சூரியனாலே பெரிய அரசாங்க பதவி, உத்தியோகம் அதெல்லாம் குறிக்கிறது தான். அந்த 30வது வயசில் மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் எஸ்பிஐ லெவலுக்கு வளர்ந்துடுறார். எங்கன்னா உடுப்பியில் போஸ்டிங். ஸோ அதுதான் அவருக்கு முதல்ல கிடைக்கிற அந்த போஸ்டிங்கு. சரிங்களா? ஸோ அது ரைட்டு. அந்த 30வது வயசில் ஏஎஸ்பியாகவும் இருக்கார், அப்புறம் வந்து எஸ்பியாகவும் மாறிடுறார். இந்த 2 விஷயம் நடக்குது. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து அவருடைய கரியர் ஆரம்பிக்குது. அவர் ரிசைன் பண்ணுறாரு ஐபிஎஸ் விட்டு. அது எப்போ தெரியுமா? கரெக்டாக அவருடைய 35வது வயசு, 34 வயசு 11 மாதம். அது எங்கே தெரியுமா? அந்த சனி செவ்வாய் இருக்கிற வீடு. அது அப்போ தான் ஆக்டிவேட் ஆகுது. இந்த சனி செவ்வாய் இருக்கிற வீடு சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு வந்து இந்த 35 வயசு, 47, 59 அதெல்லாம் சனி செவ்வாய் இருக்கிற வீடு தான் ஆக்டிவேட் ஆகும். இந்த சனி செவ்வாய் என்ன தெரியுமா? ஜோதிடத்தில் ரொம்ப எதிரி கிரகங்கள் சனி செவ்வாய். இந்த சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. சனி செவ்வாய் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் அந்த வயசு ஆக்டிவேட் ஆகும்போது நல்ல வேலையில் இருப்பாங்க, வேலையை விட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம், ஃபாரினில் சூப்பரான வேலையில் இருப்பாங்க, திடீர்னு வேலையை விட்டு வந்துடுவாங்க. எதுக்கு இங்கே வேலையை விட்டீங்க அப்படின்னா, இல்லை ஃபேமிலி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க முடியல அதனால் விட்டேன் அப்படின்வாங்க. நல்ல வேலையில் உத்தியோகத்தில் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, அவங்களும் வேலையை விட்டு வந்துடுவாங்க. ஏன்னா மேலதிகாரிகளோட டார்ச்சர் ரொம்ப தாங்க முடியல. சர்வீஸ் இன்னும் இருக்கும், ஒரு 5 வருஷம் சர்வீஸ் இருக்கும், அதுக்குள்ளே இவங்க விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, அந்த சனி செவ்வாய் ஏதாவது கட்டத்தில் சேர்ந்து இருந்ததுன்னா அந்த வயசு ஆக்டிவேட் ஆகும்போது வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி விட்டுட்டு வந்துடுவாங்க. அது கரெக்டாக எப்போ நடக்கும்னா அந்த சனி செவ்வாய். ஏன்னா சனி வந்து தொழிலுக்காரர்கள், செவ்வாய் வந்து அந்த தொழிலை தடை கொடுக்குறவர், அதாவது தொழிலை உருப்படியாக பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணுறவர். ஸோ அப்போ நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரி, அந்த சனி செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் தொழிலில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணவங்கள கூட ஒரு 10 வருஷம் ஒரு பிஸ்னஸ் நடத்துவாங்க. இந்த சனி செவ்வாய் இருக்கிற வீடு ஆக்டிவேட் ஆகும்போது பிஸ்னஸே நடத்த முடியாத சூழ்நிலை வந்து கடையை மூடிட்டு வந்துடுவாங்க, பிஸ்னஸை விட்டுட்டு வந்துடுவாங்க டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எப்போ நடக்கும்னா அந்த சனி செவ்வாய் இருக்கக்கூடிய வயது, ஆக்டிவேட் ஆகக்கூடிய வயது. ஸோ அப்போ நம்ம அண்ணாமலை சார் ஜாதகத்துக்கு அந்த 35 வயசு காட்டுதுங்க. சரிங்களா? உங்கள் சார்ட்டு பார்த்தாலே தெரியும், 35 வயசில் சனி செவ்வாய். ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய 34 வயது 11வது மாதம், கரெக்டாக 35 வயசு ஆகிறதுக்கு 1 மந்த்து தான், கரெக்டாக 35 வயசு நடக்குது அங்கே. ஸோ அப்போ வந்து சனி செவ்வாய் ஆக்டிவேட் ஆகி அந்த வேலையை விட்டுட்டே வந்துடுறேன், ஐபிஎஸ் ஜாப்.
அடுத்தது என்ன சம்பவம் நடக்குதுன்னா 37வது வயசு. அது என்னென்னா 36 வயசு 2 மாதம். 36 வயசு 2 மாதத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பிஜேபியில் முதல்ல ஜாயின் பண்ணுறாரு. 36 வயது 2 மாதத்தில் இருக்கும்போது பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு. அது கரெக்டாக எப்போ அப்படின்னா அவருடைய அந்த 37வது வயசு. அந்த 37வது வயசுன்றது குருவோட ஏஜ், சரிங்களா? ஸோ அந்த குருவோட ஏஜில் அந்த சம்பவம் நடக்குது, ரைட்டு. அதே வருடம் 36 வயசு 10 மாதத்தில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நிற்கிறார். எம்எல்ஏ போஸ்ட்டு அரவக்குறிச்சி போஸ்ட்டில் நிற்கிறார். அரவக்குறிச்சி இதில் வந்து தொகுதியில் நிற்கிறார். ஸோ அப்போ வயசு எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த எலெக்ஷன் டைம் அப்போ 36 வயசு 10 மாதம், கரெக்டாக 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2021 எலெக்ஷன் டேட்டு. ஸோ அன்னைக்கு வந்து அவரோட ஏஜ் 36 வயசு 10 மாதம், கரெக்டாக குரு இருக்கக்கூடிய அதே ஏஜ் தான், அந்த 37. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல காலகட்டம். நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கோ அந்தந்த வயசில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் குரு. இப்போது இவருக்கு அந்த 37 வயசு நடக்குது. ஸோ அப்போ வந்து எம்எல்ஏ சீட்டு நிற்கிறார். ஸோ அப்போ ஜெயிக்கணுமே, ஏன் ஜெயிக்கலை அப்படின்னா அவர் நின்னது எங்கே, தமிழ்நாட்டில் நிற்கிறார். ஸோ இவர் ஜாதகம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லிட்டேன், இது வந்து ஃபாரின் பிளானெட்டு ஜாதகம். இது வந்து ஃபாரின் பிளானட் ஜாதகம்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸு, பேர், புகழ், சம்பாத்தியம் எல்லாமே பிறந்த இடத்த விட வெளியில் தான் நல்லா அமைக்கும். இவர் ஐபிஎஸ் ஆகிட்டார். எங்கே போஸ்டிங் கிடச்சிது, தமிழ்நாடு பக்கம்லாம் இல்லை, கர்நாடகா பக்கம் அமைச்சிட்டாங்க. அவங்க போஸ்டிங் போட்டதே கர்நாடகா வெளியில். ஸோ வெளியில் தான் பிழைக்கவே போனது. அதுக்கப்புறமேட்டு அவர் ஐபிஎஸ் ஜாப் விட்டுட்டு வந்துட்டார். எந்த கட்சியில் ஜாயின் பண்ணார் அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டி பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ பிஜேபி அப்படின்னாலே அது நேஷ்னல் கட்சி தான். தமிழ்நாடுல வந்து பிஜேபி இருந்தாலும் அது உண்மையிலே ஒரிஜின் வந்து நேஷ்னல் கட்சி. ஸோ அப்போ வந்து அங்கே தான் அவர் போயிருக்கார். ஸோ அப்போ வந்து அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி மதிப்பு எங்கே கிடைக்குதுன்னா பிஜேபியில் தான் கிடைக்குது, மற்றபடி உள்ளூர் கட்சியில் கிடைக்கல. ஸோ அப்போ வந்து அங்கே போயிட்டு நிற்கிறார் எலெக்ஷன். எம்எல்ஏ சீட்டுக்கு எங்கே நிற்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறார். தமிழ்நாட்டில் வந்து இவர் ஜாதகம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா அப்படின்னா இல்லை. அதுதான் இவர் ஜாதக அமைப்பு. ஏன்னா ஃபாரின் பிளானட்டு வெளியில் இருக்குது குரு, மீதி எல்லாம் ராகு கேதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நின்னா ஜெயிக்க முடியல அந்த 37வது வயது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோன்னா 38வது வயசு, அப்புறம் 37 வயசு 1 மாதத்தில் கரெக்டாக ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபிக்கு வந்து கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில், அந்த ஒரு போஸ்டிங் வருது. அப்புறம் அவருடைய 39 வயசு 10 மாதம், கிட்டத்தட்ட அந்த 40 வயசு, லோக்சபா எலெக்ஷனில் நிற்கிறார். லோக்சபா எலெக்ஷன் 19 ஏப்ரல் 2024. எந்த ஊர்லனா கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கிறார். ஸோ அப்போ வந்து என்னென்னா அப்பயும் தோல்வி தான் அடைகிறார். ஏன் கோயம்புத்தூரில் ஏன் தோல்வி அப்படின்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதுதான் விஷயம். அடுத்தது வந்து பார்த்தாச்சுன்னா அவர் 40 வயசு 3 மாதம் இருக்கும்போது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க போயிட்டுருக்கார். ஏதோ ஒரு ஃபெல்லோஷிப் வந்து அந்த இதுக்காக பண்ணுறதுக்கு போயிருக்கார், மேல் படிப்புக்கு போயிருக்கார். ஸோ இதுதான் விஷயங்க. இப்போ இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் இதுதான், ரைட்டு. இப்போ இனிமேட்டு வரக்கூடிய சம்பவங்கள் பார்க்கலாம். அவருக்கு இப்போ 42 வயசு ஆக போகுது. அதாவது இப்போது 4ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி 2026 வந்து அவருடைய 42வது பிறந்த நாள். ஸோ இப்போ வந்து 42 எங்கே காட்டுதுன்னா சூரியன், புரியுதுங்களா? போன தடவை அந்த 30 வயசு காட்டும்போது அவர் என்னவாக இருந்தார் அப்படின்னா அப்போ தான் ஐபிஎஸ்சில் போஸ்ட்டு கிடச்சி அவர் வந்து ஏஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறாரு, அப்புறம் எஸ்பியாகவும் மாறுறாரு. இந்த 2 சம்பவம் அந்த ஒரே வயசில் நடந்திருக்கு, 30வது வயசில். இப்போ 42 வயசு, இப்போ 42வது பிறந்த நாள் வரப்போகுது. 42 வயசுலேருந்து அடுத்த 43 வயசு ஆகிறதுக்குள்ளேயே இது மட்டும் நான் ஏன்னா ரன்னிங் ரேஜ் எடுக்கலை அப்படின்னா இந்த கால்குலேஷன் நான் முதல்லே சொன்னேன். குரு வந்து இவருக்கு வக்ரம். ஸோ 12 வருஷம் இப்படி எடுக்கணும், வக்ரமாக இருக்கும்போது எடுக்கணும். 12 வருஷம் குரு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி எடுக்கும். ஸோ அப்படி எதில் டிஃபர் ஆகும்னா 12 வருஷத்துக்கு ரன்னிங் ஏஜ் வேலை செய்யும், 12 வருஷத்துக்கு அந்த ஏஜ்லேருந்து அடுத்த ஏஜ் வரைக்கும் வேலை செய்யும், புரியுதுங்களா? அதாவது இது எப்படின்னா கரெக்டாக இவர் ஜாதகத்தில் ஒரு 24 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் ரன்னிங் ஏஜ் வேலை செய்யும். இந்த 36லேருந்து 48 வயசு வரைக்கும்
கரெக்டாக பார்த்தோம்னா அந்த 12 வருஷம் அந்த வயசு வேலை செய்யும். ஸோ இப்படி தான் இந்த குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ வந்து இவருடைய இந்த 42வது வயதுலேருந்து 43வது வயசு அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே, இப்போ பிறந்த நாள் வந்துடுது 4ஆம் தேதி ஜூன் 4 26 பிறந்த நாள், அடுத்த ஜூன் 4 2027 பிறந்த நாள். இந்த பிறந்த நாளுக்குள்ளே என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னா, ஒன்று அவர் கட்சி ஒன்று ஆரம்பிப்பார். கட்சி ஆரம்பிப்பாருன்னு நிறைய பேருக்கு சந்தேகம். அவர் ஆரம்பித்தார்னா இந்த காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்க வாய்ப்பே இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ தான் சூரியனை குறிக்காட்டுற டைம். ஸோ அப்போ ஒன்று கட்சி ஆரம்பிக்கணும், இல்லை கட்சியே ஆரம்பிக்கல பிஜேபியிலே இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதே பிஜேபியில் இருந்தால் 2 விஷயத்தில் ஒன்று நடக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஒரு அரசாங்க பதவி, ஒரு நல்ல பதவியில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிக்காமல் பிஜேபியிலே இருந்தார்னா 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, அவரை வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னராக போடலாம், அதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து ஒரு அரசாங்கத்தில் பெரிய பதவி. இப்போ கவர்னர்னால் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார், வேறு எங்கிட்டாவது ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஒருவேளை தமிழ்நாட்டில் கவர்னராக போட்டால் கூட அது வந்து போஸ்டிங்குன்னு பார்த்தாச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கவர்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதாவது ராஜ்யசபா எம்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து எம்பியாக வந்து எப்படி போகலான்னா, போட்டி எதுவும் போடாமல் ராஜ்யசபாலேருந்து செலக்ட் பண்ணி அனுப்பலாம். ஸோ நிர்மலா சீதாராமன் அவங்களே பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க அந்த மேடம். ஆனால் அவங்க எப்படி எதில் போட்டி போட்டு ஜெயிச்சு போனாங்கன்னா, எதுலேயுமே போட்டி போடல, ராஜ்யசபா எம்பியாக போய் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இப்போ இருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை சாருக்கு இப்போ போட்டியே இல்லாமல் ராஜ்யசபாலேருந்து எம்பி பதவி கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா கவர்னர் பதவி. இது 2ம் எப்போ கிடைக்கும்னா, பிஜேபியில் அடுத்த 1 வருஷம் இருந்தார்னா அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை, பிஜேபி வேண்டாம் நம்ம தனியாக கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா, இப்போ கட்சியை இந்த அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே உறுதியாக ஆரம்பிச்சிருவார். இந்த 2த்தில் ஒன்று உறுதியாக நடக்கும். ரைட், இப்போ கட்சி ஆரம்பித்தாச்சு. அடுத்த விஷயம் எப்போ, அடுத்த விஷயம் என்ன நடக்கும்? இப்போ கட்சி ஒருவேளை ஆரம்பித்தாச்சு இந்த வருஷம் அப்படின்னா, அடுத்தது அந்த சனி செவ்வாய் இருக்கிற காலகட்டம் 47வது வயசு. அந்த 47வது வயசில் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவார். இப்போ கட்சி ஆரம்பித்தாச்சுன்னா அந்த சனி செவ்வாய் இருக்கிற வீடு அடுத்தது அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். 47வது வயசு தமிழ்நாட்டில் ஒரு வேளை இப்போ அவர் கட்சி ஆரம்பித்தார்னா 47வது வயசில் கட்சியை க்ளோஸ் பண்ணுவார். அப்படி இல்லை, ஒருவேளை அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னா பிஜேபியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி பதவி அமையும். 47வது வயசில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கட்சியை விட்டு வந்துடுவார். ஒன்று இப்போவே கட்சியை விட்டு வெளியில் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் இந்த 42வது வயதில் அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே. அப்படி இல்லைன்னா இப்போ பிஜேபியில் இருந்தாருன்னா 47வது வயசு அப்போ தான் சனி செவ்வாய் ஆக்டிவேட் ஆகும். அந்த வயசில் பிஜேபி விட்டுட்டு வெளியில் வந்துடுவார். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அப்போ வந்து அடுத்தது அவருக்கு அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ இருக்குது அப்படின்னா 49வது வயசு. அப்போ தான் குருவோட காலகட்டம். குரு இருக்கிற வீடு ஆக்டிவேட் ஆகும். அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய பதவி ஏதாவது அவரை தேடி வரும். அதுக்கு அடுத்தது இதை விட பெட்டரான பீரியட் எப்போ அப்படின்னா 54வது வயசில் கண்டிப்பாக சொல்லலாம். 54வது வயசில் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ திருப்பி சூரியன் இருக்கிற வீடு ஆக்டிவேட் ஆகும். ஸோ 54வது வயசில் மிகப்பெரிய லெவலில் அரசியலில் பெரிய பதவியில் உட்கார்றதுக்கு உறுதியான யோகம் இருக்குது. அப்போ மேபி மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி சிஎம் ஆகணும் அப்படின்னா அந்த 54வது வயதில் ஆக வாய்ப்பு உண்டு. ஆனால் இவர் ஜாதகத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவருடைய அதிர்ஷ்டம், இவருடைய பேர் புகழ், இவருடைய வளர்ச்சி, இவர் என்ன தான் பொட்டன்ஷியல் இருந்தாலும் அதற்கேற்ற பெரிய க்ரோத்து எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வெளியில் தான். என்னோடய சஜஷன் என்னென்னா, அவர் கட்சியை ஆரம்பித்தா கூட தமிழ்நாட்டில் இருக்கிறத விட எங்கிட்டாவது வெளியூர், கர்நாடகா, ஆந்திரா இங்கே மாதிரி எங்கேயாவது போனார்னா கூட அங்கே ஜெயிச்சு சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் ஆவார அப்படின்னா பெரிய வாய்ப்பு இல்லை. அதுதான் யதார்த்தம். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகத்துக்கு ஒரு எம்எல்ஏ பதவி இல்லை எம்பி பதவி கிடச்சாலே அதுவே பெரிய விஷயம். இது சொல்லும்போது சில பேருக்கு வந்து இதுவாக இருக்கும். ஆனால் யதார்த்தன்றது ஜாதகத்தை பார்த்தோன்னா அதுதான் யதார்த்தம்.
இவர் ஜாதகத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய பதவியில் பெரிய மினிஸ்டர் லெவலுக்கு இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக கூட ஆகிறதுக்கெல்லாம் யோகம் உண்டு, அதெல்லாம் ஆகலாம். ஆனால் அதுலேயும் லோக்சபா எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நின்று போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். இது வெளியூரில் எங்கேயாவது நின்று எம்பி சீட்டு ஜெயிச்சு இந்தியாவில் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பதவியில் உட்கார்றதுக்கு உறுதியான வாய்ப்பு உண்டு. ஆனால் சிஎம்மாக ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த 54வது வயசில் தான் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு வாய்ப்பு தான். அவர் லைஃப் டைமில் அதிகப்படியான நாட்கள், இப்போ நான் வந்து போன தடவை விஜய் சார் ஜாதகத்தை சொல்லும்போது விஜய் சார் ஜாதகம், உதயநிதி ஜாதகம், இவங்க ஜாதகத்துலலாம் அதிகப்படியாக சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி நீண்ட நாட்கள் ஒரு 2 டேர்ம் 3 டேர்ம் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணும்னா அந்த 54வது வயசில் ஒரு முறை சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வேணால் எதிர்பார்க்கலாம். இல்லை அந்த 54வது வயசில் பெரிய அரசாங்கத்திலே பெரிய பதவி, இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரியாவது ஒரு பெரிய பதவி 54வது வயசில் அவரை தேடி கண்டிப்பாக வரும். இப்போ இந்த ஏஜும் டைம் நல்லா தான் இருக்குது. அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே ஒரு நல்ல பதவி எதிர்பார்க்கலாம். அல்லது இவர் ஏதாவது கட்சியை புதுசாக ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் இவர் ஜாதகத்தில் இருக்க விஷயங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.